விருதுநகர் மாவட்டம் காரியாபட்டி அருகே கோழி பண்ணையில் ஏற்பட்ட தீ விபத்தில் கோழிகள் மற்றும் பல்லாயிரக்கணக்கான ரூபாய் மதிப்புடைய பொருட்கள் எரிந்து நாசமாகின. காரியாபட்டி அருகே பிசிண்டி கிராமத்தில் சக்திவேல் என்பவருக்கு சொந்தமான கோழி பண்ணையின் அருகில் இருந்த குப்பையில் சிலர் தீ வைத்ததால் கோழி பண்ணைக்கும் தீ பரவி மளமளவென எரிந்தது. இதில் 30 நாட்டு கோழிகள் மற்றும் 50,000 மதிப்புடைய பொருட்கள் எரிந்து நாசமாகின. பின்னர் வந்த தீயணைப்புத் துறையினர் தீயை அணைத்த நிலையில் போலீசார் விசாரித்து வருகின்றனர். மதுரை மாவட்டம் வடக்கம்பட்டி ஸ்ரீ முனியாண்டி சுவாமி திருக்கோவிலில் 80வது ஆண்டு பிரியாணி திருவிழா நடைபெற்றது. பக்தர்கள் காணிக்கையாக வழங்கிய 150 ஆடுகள், 300க்கும் மேற்பட்ட கோழிகள் மற்றும் 2500 கிலோ அரிசியில் செய்யப்பட்ட பிரியாணி பக்தர்களுக்கு அன்னதானமாக வழங்கப்பட்டது. தமிழகம் மட்டுமல்லாது சிங்கப்பூர், மலேசியா உள்ளிட்ட வெளிநாடுகளில் இருந்தும் பக்தர்கள் ஏராளமானோர் இதில் பங்கேற்று முனியாண்டி சுவாமியை தரிசித்தனர். இந்த கோயில்ல என்ன வேண்டுதல் வச்சாலும் அது கண்டிப்பா நிறைவேறும். நாங்க போன வருஷம் இங்க ஒரு வேண்டுதல் வச்சிருந்தோம், கண்டிப்பா நிறைவேறிச்சு. அதுக்காண்டி தான் நாங்க அந்த மணி கட்டுறோம். நீங்க என்ன வேண்டுதல் வேணாலும் வைக்கலாம். நீங்க ஆடு விடுறீங்க, சேவை விடுறீங்க, அதே மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் வேலை கிடைக்கணும், எங்க குடும்பத்துல நல்லது நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கண்டிப்பா இந்த வருஷம் வேண்டுதல் வச்சுட்டு போனீங்கன்னா அதே மாதிரி கண்டிப்பா நடக்கும். முனியாண்டி அதுதான் ஒரு சிறப்பு. அது என்ன சொல்றதுன்னா, இந்த குலதெய்வத்துக்கு அது அடுத்தபடியா நாங்க முனியாண்டியா தான் ரொம்ப நம்புறோம். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் கீழ்மலை பண்ணைக்காடு அருகே உள்ள வனப்பகுதியில் தீ விபத்து ஏற்பட்டது. பண்ணைக்காடு அருகே உள்ள வனப்பகுதியில் திடீரென தீப்பற்றி எரிய தொடங்கியது. காட்டுத்தீ குறித்து முன்கூட்டியே திறனற்ற திமுக அரசு நடவடிக்கை எடுத்தால் தற்போது தீயை அணைக்க போராட வேண்டி உள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. திருப்பத்தூரில் செல்போன் டவர் வேண்டாம் என அதிகாரிகளின் காலில் விழுந்து கேட்ட பொதுமக்களால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுப்பேட்டை ரோடு 7வது பகுதியில் தனியார் செல்போன் டவர் பணி நடைபெற்று வருகிறது. அப்பகுதியைச் சேர்ந்த 50க்கும் மேற்பட்டோர் தங்கள் பகுதியில் செல்போன் டவர் வேண்டாம் என்றும் வருவாய் அதிகாரியின் காலில் விழுந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. விடியா திமுக ஆட்சியில் பொதுமக்கள் கருத்துக்களை மதிக்காமல் இதுபோன்ற திட்டங்களை நிறைவேற்ற அவசரம் காட்டப்படுவதாக பொதுமக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். கரூரில் பாசன வாய்க்காலில் திறந்துவிடப்பட்ட தண்ணீரை நிறுத்தக்கூடாது என கூறி விவசாயிகள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். நெரூர் ஒத்தக்கடை வாய்க்காலை நம்பி சுமார் 4500 ஏக்கர் பாசன பரப்பில் பயிரிடப்பட்டுள்ளது. கட்டுமான பணிகளுக்காக 7 நாட்கள் தண்ணீர் அடைக்கும் அதிகாரியின் முடிவுக்கு விவசாயிகள் எதிர்ப்பு தெரிவித்தனர். ஏப்ரல் 30ஆம் தேதிக்கு பிறகு பணிகளை மேற்கொள்ளுங்கள் என்று கோரிக்கை வைத்து காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். விளம்பர மாடல் திமுக அரசின் நிர்வாக திறமையின்மையால் விவசாயிகள் பாதிக்கப்படுவது தொடர்கதையாகியுள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டம் சாம்சங் ஆலையில் உள்ளிருப்பு போராட்டத்திற்கு அனுமதிக்க மறுப்பதாக புகார் எழுந்துள்ளது. 3 தொழிலாளர்கள் பணியிடை நீக்கத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து 500க்கும் மேற்பட்டோர் 11வது நாளாக உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். தொழிலாளர்கள் ஆலையை விட்டு வெளியேறினால் மீண்டும் உள்ளே அனுமதி மறுப்பதாகவும், நுழைவு வாயிலில் வருகையை பதிவு செய்ய அனுமதிக்க மறுப்பதாக கூறும் தொழிலாளர்கள் CITU தொழிற்சங்கத்திலிருந்து விலக வேண்டும் என கையொப்பம் கேட்பதாகவும் குற்றம் சாட்டினர். விளம்பர மாடல் திமுக அரசின் தொழில்துறை அமைச்சர் இது பற்றி கண்டுகொள்ளவில்லை என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. திருச்சி மாவட்டம் வேடசந்தூர் அருகே டயர் வெடித்ததால் கார் மோதி பூ வியாபாரி பலியானார். திண்டுக்கல் திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் சென்று கொண்டிருந்த போது திடீரென காரின் இடது பக்க டயர் வெடித்தது. இதனால் டிரைவரின் கட்டுப்பாட்டை இழந்த கார் தாறுமாறாக ஓடி இருசக்கர வாகனங்கள் மீது மோதியது. இதில் திருச்சி மாவட்டம் மொட்டையம்பட்டியைச் சேர்ந்த பெரியசாமி சம்பவ இடத்திலேயே பலியாகினார். மேலும் பள்ளப்பட்டியைச் சேர்ந்த அஜய், அருண், மகேந்திரன் ஆகிய 3 பேரும் காயமடைந்தனர்.